கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தினுடைய ஆரம்பம் அப்பொழுது அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரம் உள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கலாம். சும்மா நாளுக்கும் நீங்க அப்பா அப்பா என்று நீங்கள் கூறிக்கொண்டிருக்கலாம். ஆனா இப்ப சொல்றாரு, எப்ப நான் உங்களுக்கு அப்பாவா இருப்பேன், எப்ப நான் உங்களுக்கு பிதாவா இருப்பேன். அதற்கு முந்தின வசனம் விடையளிக்கிறது பாருங்கள். ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தீட்டானவைகளையும் தேவன் விரும்பத்தகாத காரியங்களையும் நீங்கள் செய்யாமல் தேவன் விரும்புகின்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பரிசுத்தமான காரியங்களிலே நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது, இந்த உலகம் அசுத்தம் நிறைந்த உலகம், அவிசுவாசிகள் நிறைந்த உலகம். இந்த உலகத்துல நாம் நம்மை தனித்துவம் உள்ளவர்களாய் காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. உலகத்தோடு ஒத்துவாள் என்பது உலக பழமொழியாக இருந்தாலும், உலகத்திலும் ஆண்டவருக்கு ஒத்து வராத விரும்பாத காரியங்களை செயல்படுத்தாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்க நிறைய நேரங்கள்ல உலகத்துல தான் வாழ்றோம்னு சொல்லி தவறான காரியங்களை கூட நாம் துணிந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். இந்த உலகத்தில் இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த போதகர் சொல்லியிருக்கிறார், இந்த ஊழியர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி கூட நாம் சில நேரங்களிலே வேதவசனம் சொல்லுகிற பிரகாரமாய் அசுத்தமானதை கூட நம்ம செய்ய முற்பட்டு விடுகிறோம். அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அசுத்தமானதை தொடாதிருங்கள். இப்படி செஞ்சா அவர் நமக்கு அப்பாவா இருப்பார். அப்பதான் நான் உனக்கு அப்பா. சில பெற்றோர்கள் பிள்ளைகளை சொல்லுவார்கள், நீ மட்டும் இதுல மார்க் எடுத்துட்டேன்னா நான் இனி என்னை அப்பான்னு சொல்லு, அல்லது நீ பெயிலானா என்னை அப்பான்னு சொல்லாத அப்படின்னு உலக பிரகாரமாய் சொல்லுவதை போல நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பசுத்தமாய் வாழ்ந்தால் நீ என்னை அப்பான்னு சொல்லு, நான் உனக்கு அப்பாவா இருப்பேன். அப்பான்னு சொல்லுங்கிறத விட நான் அப்பாவா இருப்பேன்னு சொல்றாரு. ஆண்டவரே, இந்த உரிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை எல்லா நிலைகளிலும் பசுத்தமாய் காத்துக்கொள்ள கிருபை தாரும். நல்ல ஆண்டவரே, நான் உங்களுக்கு எப்போ அப்பாவா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீர். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.